ஹலோ, காலையிலே நான் ஏஞ்சிட்டு 6:20 6:20 சம்திங் ஏஞ்சிட்டேன். ஆனால் வாக்கிங் போகலான்னு நினச்சேன். பார்க்கில் போய் வாக்கிங் போகலான்னு நினச்சேன். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூஞ்சியிலே வெயில் அடிக்குது. அதனால் வெயில் அடிக்குதுன்னு விட்டுட்டேன். அதனால் மொட்டை மாடிக்கு வந்தேன். ஐயோ, படிக்கிட்டே இருந்தேன். மூச்சு வாங்குறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து காலையில் ஏஞ்சது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப மாதங்கள் கழித்து காலை வெயில் எப்படி இருக்கும்னு பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்னோடய தொண்டை வலி இன்னும் கொஞ்சம் அதிகமான காரணத்தினால கார்கில் பண்ணலான்னு சுடு தண்ணியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஜாலியாக இருக்கான். டெய்லி காலைல எழுப்போம் என்ன இன்றைக்கி நான் ஏஞ்சிட்டா அவனுக்கு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். என்ன ஏஞ்சிட்டா நம்ம தான் டெய்லி எழுப்பணும் அப்படின்னு. ஓகே, சற்று நேரம் வாக்கிங் போயிட்டு கார்கில் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டில் தான் இருக்கேன். எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் லைட்டு ஃபேன்லாம் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா அதை ஆஃப் பண்ணி படிக்கட்டு ஏறி வரும்போது மேலே டெனண்ட் இருக்காங்க. அவங்க வீட்டில் லைட் எறியது வெளில வாசலில் லைட் எறியது கூட ஆஃப் பண்ணணும்னு தோணுது. ஐயோ, நம்ம வீடில் இது நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே வந்துட்டேன். ஏய் ஸோ திஸ் இஸ் டே 6. சாப்பிட்ணுமா? வாக்கிங் போனோம். வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மற்ற வேலைகள்லாம் பண்ணோம். என்ன உனக்கு? அவ்வளோதான். கோல்டுக்கு தூக்கம் வந்துருச்சு. கண்ணே சுருக்கிடுச்சு அவனுக்கு லைட்டாக. இப்போ இவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருந்த கோல்டு இப்போ கொஞ்சம் அமைதியாகிட்டான். அவள் அந்த கோல்டை தூக்கிட்டு இப்போ அழுதுனே வருவான். அவள் இப்போ கோல்டை கூட்டிகிட்டு கீழே போக வேண்டியதுதான். வாடா போவோம். வாக்கிங்லாம் முடிச்சாச்சு. சரி நடந்து வரியா? தூக்கிட்டு வரவா? கோல்டு, நான் கிளம்புறேன்ப்பா. கோல்டு எதையா தின்னுக்கிட்டு இருக்கான். அது நம்ம வீட்டுது இல்லைடா. உங்கள் அம்மா எது வந்தாலும் வாங்கி தருவோம் உனக்கு. வா. இன்னும் குப்பையெல்லாம் வச்சுருக்கேன் மேலே என்ன குப்பை கேட்டு பிடிச்சிட்டு விட மாட்டேங்க. நடந்தறியா? இந்தா. அப்போ அங்கேயே இரு. எகிரி குச்சி ஓடணும்ல தனியாக. அவ்வளோதான், தனியாக தானே இருக்கணும். கோல்டு, அக்க போகிறேன்டா. ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு படிக்கிற வேலையை பார்க்கணும். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் ரொம்ப கம்மியாக தான் படிச்சுட்ருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய நேரம் படித்தாதான் எனக்கு இது எப்படி போகும். அந்த எக்ஸாம் செப்டம்பரில் இருக்குது. அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்து அதுக்கு பிளானிங்லாம் போடணும். இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் படித்தா தான் அந்த ஒரு டெசிஷனுக்கு நான் வர முடியும். ஆனால் கொஞ்சம் நிறைய நேரம் படிக்க ட்ரை பண்ணுவோம். இது பெண் வாங்க போகிறேன் அப்படின்னு படிக்கிறத விட்டுட்டு போனவ தான். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. கலர் பெண்ணு வாங்கினா தான் படிப்பேன், நோட்டு மாற்றினா தான் படிப்பேன். நோட்டு வேறு எங்கேயும் இல்லை. இந்த நோட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே இருக்குது நோட்டு. அதை எடுத்து எழுதுறதுக்காக ஒரு நாள் ஆச்சு. அப்புறம் போய் கலர் பெண் வாங்கிட்டு வந்திருக்கேன். கலர் பெண் வாங்கினா தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. என்ன மாதிரி நான் கொஞ்சம் அப்படி தான். நான் கொஞ்சம் மென்டல் அந்த மாதிரி. ஸோ படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரமாச்சும் படிக்கணும். நேற்று ஒரு சாப்டர் முடிக்கணும்னு சொன்னால் அந்த சாப்டர் நான் நேற்று முடிக்கலை. இன்றைக்கி அந்த சாப்டர் முடிக்கணும். இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் பிளான்லாம் போடணும். நான் படிக்கிறத விட்டு டிவி பார்க்க போனேன். இந்த பையன் இருக்காங்க. கோல்டு இப்படிதான் நான் படிக்க விடாமல் நோண்டுவானுங்க இவனுங்க. நான் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பசிக்கிற மாதிரி காலைல சரியாக சாப்பிடல, உப்புமா செஞ்சுருந்தாங்க. அதனால் ஓட் மீல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓட் மீல். ஓட்ஸில் கொஞ்சம் ஆப்பிள் மற்றும் ஆமண்ட்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஆமண்ட் கண்ணுக்கு தக்கலையே, பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்ற ஆளே கிடையாது. எனக்கு இந்த ஓட்ஸு இது
அது என்ன சாலடு இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பிடிக்காது. நான் அப்படியே ஜங்க்கில் ஊறி போன ஆள். ஆனாலுமே இப்போல்லாம் அதெல்லாம் சாப்பிட்றேன். சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு. படிக்கிறது தான் இல்லை, படிக்க அப்படியே நோட்டை திறந்து வச்சுட்டு கண்ணாடி எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு லேப்டாப் மூட்டு போயிட்டேன் நான் டிவி பார்க்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு படிப்போம். பாரு உனக்கு இந்த தோசை மிஷின் வேணும். நம்ம தோசை சாப்பிடுறது இல்லையுமே.